ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாதாம் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. அதுக்கு நான் இன்றைக்கி க்ரீன் ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நம்ம நார்மலாக வாங்குவோம்ல பாதாம், அதையே ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி லைட்டாக பால் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. எனக்கு இது கிடச்சிதுன்றதுனால சரி இதில் பாதாம் ஹல்வா செஞ்சு பார்க்கலாமேன்னு தான் ட்ரை பண்ணேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பாதாம்லாம் எடுத்து அதை லைட்டாக ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து இதை நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு கைவிடாமல் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் நல்லா ரெடியூஸ் ஆகட்டும். இது நல்லா அந்த பால் ரெடியூஸ் ஆகி கொஞ்சம் பால்கோவா பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். சைட்ஸில் அந்த மலாயெலாம் செய்கிறோம்ல, அதையும் நடுவில் தள்ளி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீன் ஆல்மண்ட்ஸ் கிடைக்கலனாலும் நம்மக்கிட்ட இருக்க சாதா பாதாமில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம பாதாம் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்தேன். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாதாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது நல்லா இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான் சர்க்கரையை பொறுத்த வரைக்கும். இப்போது சர்க்கரையை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்மி தான், ஆனால் இதில் வேலை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அது மட்டும்தான். இப்போ கொஞ்சமாக நம்ம கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி லைட்டாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ கூட இருந்ததுன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்தேன், பட் எடிட் பண்ணும்போது போயிடுச்சு. இந்த ஹல்வாக்கு 2 ஸ்பூன் நெய் போதும். இப்போது இதை கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது நல்லா இந்த மாதிரி திக்காக வந்துடுச்சு. இது இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்டவ்வில் இருந்தாலே போதும். இந்த கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி திக்காயிடுச்சுனாலே நம்மளுக்கு பாதாம் ஹல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக லைட்டாக பாதாம் துருவி இதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட பாதாம் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.